சில படங்கள பத்தி எத்தன வாட்டி பேசினாலுமே வந்து நமக்கு அந்த படத்த பத்தி பேசிட்டே இருக்கணும்னு சொல்லி தோணும். அது மாரி. எப்படின்னா, ஒரு நல்ல படத்த பார்த்துட்டோம். ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ஃப்ரெண்டு கிட்ட அந்த படத்த பத்தி சொல்றோம். இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி, நம்ம சேனல்ல இது 3வது வாட்டி பேசுறேன்னு நெனைக்கிறேன் இந்த படத்த பத்தி. ஏன் அவ்வளவு தூரம் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஒர்த்தா ஒர்த் இல்லையா அப்படிங்கிற அந்த சீரிஸ் பண்றோம்ல இப்போ, இதுல வந்து இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்தான படம். IMDbங்கிற வெப்சைட்ட வச்சு தான் எல்லாருமே பல பேர் படம் பார்ப்பாய்ங்க. அதோட ரேட்டிங் வச்சு தான் படம் பார்ப்பாய்ங்க. இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆன டைம்லேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுவரைக்கும் நம்பர் 1ல இந்த படம் தான் இருக்கு. ஆனா ஒரு ஆஸ்கர் கூட வாங்காத ஒரு படம் வந்து நம்பர் 1 இடத்துல இருக்கிறது இந்த படம் தான். ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ கூட வந்த எல்லா படங்களுமே பெரிய பெரிய பிளாக் பஸ்டர் படங்கள். எல்லாமே ரொம்ப கதை அம்சத்தில பயங்கரமான படங்கள். இந்த படத்துக்கு ஏன்டா ஆஸ்கர் கிடைக்கலன்னு சொல்லி வந்து அ அத்தன ரசிகர்கள் உலகத்துல இருக்கிற அத்தன ரசிகர்களுமே ஃபீல் பண்ற அளவுக்கு இருக்கிற படம் தான் இந்த "ஷஷாங்க் ரிடெம்ப்ஷன்" அப்படிங்கிற படம். ஷஷாங்க்ங்கிறது ஒரு ஜெயிலோட பேர். ரொம்ப சாதாரணமான ஒரு கதை. ஒரு 2 பேருக்கு இடைப்பட்ட ஒரு நட்பு சம்மந்தப்பட்ட கதை. ஹீரோ இருக்கார்ல, ஹீரோவும் நம்மளுடைய ஹீரோவோட ஃப்ரெண்டா நடிச்சது நம்ம மார்கன் ஃப்ரீமன் இருக்கார்ல அவரு. 2 பேர். செய்யாத தப்புக்கு தன்னுடைய ஒய்ஃப வந்து கொலை பண்ணிட்டான். தன்னுடைய ஒய்ஃப கொலை பண்ணதா வந்து ஒருத்தன் குற்றச்சாட்டப்பட்டு ஜெயிலுக்கு போறான். கோர்ட்ல வந்து சரியா வாதாட முடியாதனால வந்து அவன் ஜெயிலுக்கு போ வேண்டிய கட்டாயம் வந்துடுது. கிட்டத்தட்ட 30 வருஷம் அவனுக்கு வந்து ஜெயில் தண்டனை போட்டுர்றாங்க. ஹீரோ வந்து ஜெயிலுக்குள்ள போயிடுறான். ஆனா அவனுக்கு தெரியுது நம்ம தப்பு பண்ணல. நமக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் வந்து கொலை பண்ணியிருக்கான். ஆனா வந்து நம்மள வந்து குற்றவாளி ஆக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வந்து அவன் மனச உறுத்திக்கிட்டே இருக்கு. அப்போ உள்ளுக்குள்ள ஜெயிலுக்கு போனோனே தான் அங்க நெறைய பேர பார்க்குறான். இந்த மாரி வக்கீல் சரியா வாதாட முடியாம, தப்பே செய்யாம கூட பல வருஷமா ஜெயில்ல இருக்கிற ஆட்கள் இன்னும் இருக்க தான் செய்றாங்க அப்படிங்கிறத அவன் அங்க போய் தான் உணர்றான். அங்க தான் வந்து இவர் பேர் வந்து ஆண்டி. கேரக்டரோட பேர் சொல்றேன். ஆண்டி வந்து ஹீரோவோட பேரு. ரெட் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மார்கன் ஃப்ரீமன் பேரு. அவரு வந்து தான் மீட் பண்றான். ஃப்ரெண்டா 2 பேரும் வந்து பேசுறாங்க, பழகுறாங்க. அப்ப வந்து இவன் என்ன சொல்றான்னா, இவரு என்ன சொல்லுவாரு, மார்கன் ஃப்ரீமன் வந்து அதாவது அந்த ரெட்டுங்கிற கேரக்டர்ல இருக்கிற அவரு என்ன சொல்லுவாருன்னா, ஜெயில் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு ஆரம்ப டைம்ல வந்து நீ அத என்ன பண்ணுவன்னா, அத வெறுக்க ஆரம்பிப்ப. அதுக்கப்புறமேட்டு அந்த ஜெயிலுக்காக நீ பழக ஆரம்பிப்ப. அதுக்கப்புறம் அந்த ஜெயில் வந்து உன்னோட வாழ்க்கையாவே மாறிரும் அப்படிங்கிற விஷயத்த வந்து உணர்ந்திருப்பார். அத வந்து அவரு ஒரு அட்வைஸா சொல்லுவாரு. அந்த இடத்துல ப்ரூக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தர் வேலை செய்வாரு. ஒரு லைப்ரரியனா வந்து ஜெயில்ல இருப்பாரு. அவர் 50 வருஷமா இருப்பாரு. அவர் 50 வருஷமா அங்க இருந்துட்டு, அந்த ஜெயில விட்டு வெளிய போவாரு. வெளிய போய் இந்த இந்த நார்மலான நம்மளுடைய லைஃப் இருக்குல்ல, மிஷினரி வாழ்க்கை. 50 வருஷம் கழிச்சு ஒருத்தன் வந்து வெளிய வந்தா அவனுக்கு என்ன மாரியான உணர்வுகள் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த அந்த ஒரு கேரக்டர வச்சு காட்டியிருப்பாங்க. நீங்க லைஃப்ல பாருங்க. நீங்க அப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும் அந்த கேரக்டர பத்தி பார்க்கும்போது. தமிழ்ல கூட இருக்கு. நம்ம எம்.எஸ். பாஸ்கர் தான் வந்து அந்த ரெட் கேரக்டருக்கு வந்து வாய்ஸ் குடுத்திருப்பாரு. சூப்பரா பேசியிருப்பாரு. எம்.எஸ். பாஸ்கர் வந்து பண்ண டப்பிங் ஒர்க்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படம் தான். நான் எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள வந்து அ ரசிச்சு பார்த்தேன். என்னடா இப்படி வந்து ஒருத்தரு ஹாலிவுட் படத்துக்கு வந்து டப்பிங் பண்ணியிருக்காருன்னு சொல்லி நான் மிரண்டுட்டேன். ஸோ அவ்வளோ அற்புதமான படம். அந்த ப்ரூக்குங்கிற கேரக்டர் வெளிய போனார்ல, 50 வருஷம் ஜெயில்ல இருந்துட்டு வெளிய போனார்ல, அவர் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிருவாரு. அந்த வெளி உலக வாழ்க்கைய வாழ முடியாம மனசு உடைஞ்சு போய் இறந்து போயிருவார். அப்போ வந்து தான் எல்லாருமே உணர்வாங்க. அப்ப தான் அந்த மார்கன் ஃப்ரீமன் வந்து இந்த டயலாக் சொல்லுவாரு. ஜெயிலுங்கிறது ஒரு வாழ்க்கை. ஒரு வயசுக்கு ஒரு லிமிட்டுக்கு மேல வாழ்க்கைன்னு சொன்னோனே, இந்த ஆண்டி அப்படிங்கிற மனிதன் வந்து ஹீரோவுக்கு வந்து தோண ஆரம்பிச்சுரும். ஓ! நம்ம இங்க இருக்கக்கூடாது. நம்ம தப்பு செய்யல. தப்பு செய்யாத நம்ம எதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அங்கருந்து தப்பிக்கணுங்கிற முடிவு பண்றான். அது எப்படி தப்பிக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த தான் அந்த படத்துடைய கதையா காட்டியிருப்பாங்க. உலகத்துல அ அந்த கிளைமாக்ஸ்ல குடுத்த அந்த உணர்வ வந்து வேற எந்த படமும் குடுத்தது கிடையாது. நானும் என்னோட ஃப்ரெண்டோட அண்ணன் ஒருத்தர் அவர் பேரு கூட மறந்து போச்சு. அவரும் வந்து உட்காந்து நைட் 7 மணிக்கு உட்காந்து இந்த படத்த பார்க்குறோம். 7 மணிக்கு 8 மணிக்கு உட்காந்து படம் பார்க்குறோம். படம் ஓடுது. நைட் 10 மணிக்கு மேல தான் இது 2 பேத்துக்கும் தூக்கம் தள்ளுது. ஆனா அந்த கிளைமாக்ஸ் நெருங்க என்னதான் நடக்குதுன்னு பார்த்துருவோமே! எப்படிதான் அவன் தப்பிக்கிறான்னு பார்த்துருவோமே! அப்படின்னு சொல்லி வந்து வெயிட் பண்ணி பார்த்தோன்னே, 2 பேரும் இப்படி ஒரு கிளைமாக்ஸா அப்படின்னு சொல்லி வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். அப்படி பார்த்த படம். இது வந்து பசுமரத்தாணி போல மனசுக்குள்ள பதிஞ்சிருச்சு அந்த கிளைமாக்ஸ். அற்புதமான விஷயம். 20 வருஷமா ஒருத்தன் பிளான் பண்ணி, 20 வருஷமா அவன் தப்பிக்கிறதுக்கான ஒரு நாட்களுக்கான காத்திருந்து, அந்த ஜெயிலுக்குள்ள நடக்கிற தப்பு எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு சொல்லிட்டு, அவனும் தப்பிச்சுட்டு, அவனோட ஃப்ரெண்டுக்கும் வந்து சொல்லிட்டு போறாரு. நான் இங்கேருந்து எப்படி இருந்தாலும் தப்பிச்சுருவேன். தப்பிச்சதுக்கு அப்புறமேட்டு நான் வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட்ன்னு நெனைக்கிறேன். அந்த போயட் வந்து ஒரு மரத்த பத்தி எழுதியிருப்பாரு. அந்த மரத்துக்கிட்ட நீ வா! உனக்கு வந்து பலன் கிடைக்கும்னு சொன்னோனே, மார்கன் ஃப்ரீமன் இருக்கார்ல, அந்த ரெட் கேரக்டர்ல இருக்கார்ல, அவரு என்ன பண்றாரு, ஜெயில்லேருந்து அவரு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வேலை குடுக்குறாங்க. ஒரு கடையில போயிட்டு வந்து பேக்கிங் ஜாப் குடுக்குறாங்க. அப்ப அவரு சொல்றாரு, "உனக்கு வந்து ஒரு இது வரும். ஒரு லெட்டர் இருக்கும். அந்த லெட்டர் பார்த்துட்டு, அதில வந்து இருக்க இடத்துக்கு நீ வான்னு சொன்னோனே, மறுபடியும் வந்து சட்டத்த மீறி போறாரு. அவங்க வந்து இந்த மாரி ஜெயில விட்டு வெளிய வந்தவங்க சட்டத்த மீறி போக்கூடாது. அவங்க சட்டத்த மீறி வந்து அவர் சொன்ன இடத்துக்கு போறாரு. அந்த மரம் இருக்குல்ல, அந்த மரத்துக்கிட்ட போய் உட்காந்து, அங்க வந்து ஆண்டி வந்து தனக்காக என்ன எழுதியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த பார்க்கறதுக்காக போறாரு. அங்க வந்து ஒரு சின்ன பாக்ஸ் கிடைக்குது. அந்த பாக்ஸ்க்குள்ள வந்து ஒரு லெட்டர் இருக்கு. லெட்டரும் கொஞ்சம் பணமும் இருக்கு. அந்த லெட்டர்ல தான் எழுதி படிக்கிறாரு. அப்பதான் சொல்லுவாரு, அந்த ஹோப் அப்படிங்கிறது வந்து அதாவது நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் வந்து வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம். அது ரொம்ப நல்ல விஷயம்.
நம்பிக்கைன்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துல வந்து நகர முடியும். அ அப்படிங்கிற விஷயத்த எழுதிட்டு, அப்புறம் அந்த அவர் வந்து அந்த லெட்டர் படிக்கும்போது அந்த சுத்தி இருக்க அந்த அட்மாஸ்பியர் இருக்குல்ல, நீங்க அந்த அட்மாஸ்பியர் அந்த படத்துல பாருங்களேன். இப்பலாம் என்ன படம் எடுக்குறாய்ங்க அப்படின்னு நமக்கு தோணும். அவ்வளோ அழகா இருக்கும் அந்த சீன். அந்த மொதல்ல அந்த லெட்டர வந்து கையில எடுக்கும்போது, அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி எடுக்கும்போது, அத சுத்தி பார்த்துட்டு யாராவது பார்க்குறாங்களா? யாராவது நம்மள சுத்தி இருக்கிறாங்களா? அப்படின்னு பார்த்துட்டு, அந்த அதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு, படிக்க படிக்க அவரோட ஃபேஸ்ல இருக்க அந்த எக்ஸ்பிரஷன், அதுக்கு அவர் பண்ண வாய்ஸ் ஓவர் அப்படியே மார்கன் ஃப்ரீமன் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருப்பாரு. அதுக்கு ஈக்குவலா நம்மளுடைய ஆ எம்.எஸ். பாஸ்கர் தமிழ்ல பண்ணியிருப்பாரு. ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்புறம் அந்த லெட்டர்ல இருக்கிற அந்த படத்த எடுத்துக்கிட்டு, அவர் ஃப்ரெண்ட் சொன்ன இடத்துக்கு போறாரு. அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னா, அந்த ஆண்டி என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய ஒரு தீவு இருக்கு. அந்த தீவுல போய் உட்காந்து, அவர் வந்து தன்னோட லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாரு. அவங்க 2 பேரும் மீட் பண்ணி 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டு, தன்னுடைய அன்ப வந்து பரிமாறிக்கிறதோட அந்த படம் முடியும். அந்த ஆண்டி ரெட் 2 பேரும் இணையறதோட படம் முடியும். நீங்க அந்த அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டு மாத்தி மாத்தி சிரிச்சுப்பாங்க பாருங்க. அந்த சீனே வந்து, அப்பா இப்ப இந்த சீனுக்காக தானே, இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் நம்ம லைஃப்லயே காத்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாரி இருக்கும் அந்த படத்த பார்க்கும்போது. அவ்வளோ அற்புதமான ஒரு ஃபீல். நட்புக்கு ஒரு மிக இலக்கணமான ஒரு விஷயம். நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தமான ஒரு திரைப்படம். நீங்க தாராளமாக இந்த படத்த வந்து ஃபேமிலியோடயும் பார்க்கலாம். அதுல இந்த படத்துல வந்து ரொம்ப முக்கியமான 2 சீன் இருக்கு. அந்த 2 சீன சொல்லிட்டு நான் முடிச்சுர்றேன். இவனுக்கு என்னன்னா, அந்த ப வ குடிச்சிட்டு போய் தான் வந்து குடிச்சிட்டு போனத வச்சு தான் இவனுக்கு வந்து தண்டனை குடுத்துருவாங்க முதல்ல. ஸோ அதுலேருந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லி முடிவு பண்ணோனே, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, அதாவது என்னோட சக ஜெயில்ல கைதிகள் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் வந்து மேல மொட்டை மாடிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தார வச்சு வந்து பெயிண்ட் பண்றதுக்காக கூட்டு போயிருப்பாங்க. அப்போ வந்து ஜெயிலர் என்ன பண்ணுவாரு அப்டின்னா, அந்த பீர் குடிச்சிட்டு இருப்பான். என்னோட ஃப்ரெண்ட் எல்லாத்துக்குமே நீங்க பீர் குடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, குடுக்க மாட்டேன்ம்பான். அப்ப என்ன பண்ணுவான்னா, அந்த ஜெயிலர் வந்து ஒரு அமௌண்ட் கையில வச்சிருப்பான். அந்த அமௌண்ட்ட வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாம எப்படி வந்து அந்த அமௌண்ட்ட வந்து டாக்ஸ் இல்லாம எப்படி வந்து மெயின்டெயின் பண்றதுன்னு வந்து நான் சொல்லி தரேன். ஏன்னா, இவன் வந்து ஒரு அக்கவுண்டன்ட்டா இருப்பாரு ஹீரோ. அத சொல்லிட்டு, அந்த பீர் எல்லாமே கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்தோனே இவன் குடிக்க மாட்டான். குடிக்காம இவன் மட்டும் உட்காந்துக்கிட்டு, கை மேல இப்படி வந்து கால வச்சு கை கை மேல உட்காந்துக்கிட்டு, கை மேல கால் வச்சுட்டு உட்காந்துட்டு, கால் மேல கை வச்சு உட்காந்துட்டு, அ எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு ஃபீலிங்லயே பார்க்குற மாரி. அதாவது அடுத்தவங்களுக்கு குடுத்துட்டு, அந்த குடுத்த அந்த ஃபீல வந்து மனசுல வச்சிருக்கிற விஷயம். அதாவது அவன் அத பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அங்க வேலை செய்றவங்களுக்கு வந்து பீர வந்து வாங்கி குடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா அத வாங்கி குடுத்துட்டு, ஒரு சந்தோஷத்தோட அந்த பார்க்குற சீக்வென்ஸா இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு அந்த அனௌன்ஸ்மென்ட் மைக் இருக்குல்ல. அந்த அனௌன்ஸ்மென்ட் மைக்கு வந்து அந்த அந்த ரூம வந்து கிளீன் பண்றதுக்கு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. இந்த ஹீரோவ. அவர் போய் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க வந்து ஒரு கிராமோஃபோன் இருக்கும். அந்த பாட்டு கேட்குற அந்த ரேடியோ இருக்கும். அந்த ரேடியோல வந்து என்ன பண்ணுவாருன்னா, அது இவனுக்கு புடிச்ச ஒரு பாட்டு வேற அங்க கேசெட் இருக்கும். அந்த கேசெட்ட போட்டுட்டு, அந்த பாட்டு இவன் மட்டும் கேட்காம, அங்க இருக்கிற அந்த அனௌன்ஸ்மென்ட் மைக்க வச்சு ஒட்டுமொத்த ஜெயிலுக்குமே அந்த பாட்ட கேட்க வைப்பான். கேட்க வச்சுட்டு, கால் மேல கால போட்டுட்டு, தலை மேல கைய வச்சுட்டு வந்து உட்காந்துட்டு அந்த பாட்ட கேட்டுட்டு இருப்பான். கேட்டுட்டு இருக்கும்போது எல்லாருமே அந்த ஜெயிலர்லாம் வந்து திட்டிட்டு இருப்பான். "நீ வெளிய வந்துட்டீன்னா அவ்வளோதான்" அப்படிங்கிற மாரி திட்டிட்டு இருப்பான். ஆனா அவன் வந்து அந்த பாட்ட நிறுத்தவே மாட்டான். ஃபுல் சவுண்ட் வச்சுட்டு அந்த பாட்ட உட்காந்து கேட்டுட்டு இருப்பான். கேட்டுட்டு இருக்கும்போது அந்த மார்கன் ஃப்ரீமன் அந்த ரெட் இருக்கார்ல, அந்த கேரக்டர் வந்து சொல்லும். அந்த ஜெயில் முதல்ல அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிற அந்த வார்த்தைய வந்து அன்னைக்கு தான் உணர்ந்துச்சு. அது எப்படிப்பட்ட உணர்வு அப்படின்னா வந்து ஒரு பட்டாம்பூச்சி பறந்துட்டு போய் ஒரு 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 செவுத்துல போய் உட்காரும்போது, அந்த செவுரு அப்படியே வந்து டிசால்வ் ஆயிட்டா எப்படி இருக்கும்? அந்த செவுரு வந்து அப்படியே உடைஞ்சுட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான உணர்வு வந்து எங்களுடைய மனசுக்கு கடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்த இந்த இங்கிலீஷ்ல இந்த டயலாக் இருக்கும். செமையான ஃபீல் அது. அதுக்கப்புறம் அவன் அந்த அந்த ரூம்லேருந்து எடுத்துட்டு வந்து அவன் தூக்கிட்டு போய் தனிமைச் சிறையில போட்டு வந்து ஒரு 4, 5 நாளா 1 வாரமா சம்திங் உட்கார வச்சுருவாங்க. அந்த சின்ன ஒரு இடத்துல போட்டு அடைச்சுருவாங்க. அடைச்சிட்டோனே பசியில வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்பதான் இவரு கேட்பாரு, ரெட் கேட்பாரு. "ஏன் நீ இத பண்ணணும்?" அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து என்கிட்ட இருந்து என்ன சொல்றது? என்னுடைய உடம்ப வந்து காயப்படுத்திடலாம். என்னுடைய என்ன சொல்றது? மனச காயப்படுத்தல. எத வேணாலும் பண்ணிறலாம். பட் ஆனா, அந்த பாட்டு கேட்டப்போ என்னோட மனசுக்குள்ள இருந்துச்சுல்ல அந்த உணர்வு. அத அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அப்படிங்கிறது. அதுதான் அந்த கேரக்டருடைய அந்த டெப்த். அவன் மனசு வந்து ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டான். அதுல எந்த அளவு தீர்க்கமா இருப்பான் அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த படத்துல காட்டியிருப்பாங்க. அவன் தப்பிக்கிற சீனுக்கும் அந்த அந்த நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் இருக்கும். அந்த தப்பிக்கிற சீன பார்க்கும்போது. இந்த படத்த நீங்க பாருங்க. பார்த்தவங்களா இருந்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு வாட்டி பாருங்க. ரிப்பீட் பாருங்க. எனக்கு எப்பலாம் மனசு வந்து உடைஞ்சு போதோ, அப்ப இந்த படத்த பார்ப்பேன். ஸோ நீங்களும் படம் பார்த்து ஒரு பாசிட்டிவான இடத்த நோக்கி வாழ்க்கையில நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு, வீடியோ முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள தாராளமா கமெண்ட் எழுதலாம். இன்னும் நெறைய பேசலாம். உங்களுக்கு ஏதாவது படத்த பத்தி பேசணும்னு சொல்லி சஜஷன் இருந்தா தாராளமா கமெண்ட் எழுதுங்க. அத பத்தி பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் மக்கள்!